கழகத்திலிருந்து கூட்டணி சம்பந்தம் பேச்சுவார்த்தை நடத்திருக்கிறதாகவும் மறைமுகமாக அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை போயிட்டு தான் ஒரு தகவல் தேமுதிக. யார் உங்களுக்கு சொன்னாங்க ரகசியமாக? சமூக வலைதளங்கள்லாம் வந்து சமூக வலைதளத்தில் போட்டால் நீங்கள் அவங்க கிட்ட தான் கேட்கணும், அது எங்க கிட்ட கேட்கணும். புரியுதா? யாரோ ஏதோ ஒன்று சொல்றதுக்கெல்லாம் என்கிட்ட பதில் கேட்கக்கூடாதுங்க. ரகசியம் ஒண்ணுமே இல்லை இங்க, எந்த சிதம்பரம் ரகசியம் எதுவும் கிடையாது. அதனால தேமுதிகவின் கருத்து நாங்க சொன்னதற்கான கேள்வி கேட்டால் அது என்னுடைய நேரடி பதிலா இருக்கும். யாரோ சொல்றாங்க சமூக வலைதளத்துல சொல்றாங்கன்னா அதற்கான பதில் தேமுதிக என்றைக்கும் தராது. இல்ல, வாய்ப்பு கிடையாது. அதுக்கு வாய்ப்பு திமுக ஒரு கூட்டணி சொல்றாங்க, அதிமுக ஒரு கூட்டணி. வழக்கமா மூன்றாவது அணி உருவாகும் சொல்லும் போது இந்த முறை 4 முனை போட்டியாக இருக்கிற வாய்ப்பு இருக்குமா? சீமான விட்டீங்க, அவரும் இருக்கிறாருல களத்துல, அது சொல்லுங்க, அதுவும் சேர்த்து சொல்லுங்க. அதனால இங்க பாருங்க, இந்த நிமிஷம் இந்த கூட்டணி இவ்வளவுதான், இவங்க தான் சொல்ல முடியுமா? பத்திரிகையாளர் நீங்க சொல்ல முடியுமா? இந்த கூட்டணியில இவங்க எல்லாம் இருக்காங்க, யாருமே கணிக்க முடியாது. நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க எப்படி கேள்வி கேட்டாலும் நான் தெளிவான பதில் தான் சொல்றேன். இன்னைக்கு இந்த நிமிஷம் இவங்க தான் கூட்டணி இறுதின்னு யாரும் சொல்ல முடியாது. எது வேணாலும் மாறலாம், மாற்றம் ஒன்றே மாறாதது. அதனால தான் நான் சொல்றேன், பொறுத்திருங்கள். ஜனவரி 9க்கு பிறகு தெளிவான முடிவுகள் வரும். அன்றைக்கு தேமுதிகவின் நிலையை நாங்கள் சொல்றோம். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.